என்னங்க விஜய் தேவர்கொண்டா இப்படி பண்ணிட்டாரு. பெண்கள் மட்டும்தான் வந்து நகை அணிவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆண்கள் கூட கூட இவ்வளவு நகை அங்க அணிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டா வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா அதுக்கப்புறம் விஜய் தேவர்கொண்டாவுடைய கல்யாணம் தாங்க. சூப்பர் கியூட்டான பேர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க நிறைய பேருக்கு நடுவுல சில பேர் விஜய் தேவர்கொண்டா போட்டிருந்த நகையோட கலெக்ஷன்ஸை பத்தி தான் வந்து ஆர்வமா பேசிட்டு இருக்காங்க. என்னங்க அப்படி என்ன நகை போட்டுட்டு இருந்தாருன்னு நீங்க பாக்குறீங்களா? சோ இதை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பாக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா மந்தனாக்கு வந்து கல்யாணம் ஆயிருந்துச்சு. ஸோ அவனோட பிக்ஸ் வீடியோஸ் அதுக்கப்புறமா கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட்ல சர்க்குலேட் ஆயிட்டு நிறைய பேர் அதை பத்தி வந்து ஷேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. வெகு சிலர் வந்துட்டு அவங்க கூட போய் போட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு சில ஏஐ மூலமா வந்துட்டு போட்டோஸ் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் ரொம்பவே சில பேர் வந்து விஜய் தேவர்கொண்டா போட்டு 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 விஜய் தேவர்கொண்டா போட்டிருந்த நகையை பத்தி வந்து சில பேர் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து பேசிட்டு இருக்காங்க. நானுமே அவருடைய போட்டோஸை பார்த்துட்டு இந்த நகைலாம் வந்துட்டு நம்மளோட ராஜா காலத்துல போடுற நகை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணேன். நிறைய பேர் வந்துட்டு ராஷ்மிகா மந்தனோட நகை ஜுவல்ஸ் சாரீஸ் மோஸ்டா செலிபிரிட்டி கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னா அந்த அதாவது இந்த விமன் அதாவது அந்த ஹீரோயின் சம்திங் அந்த ஃபீமேல் செலிபிரிட்டி போட்டிருக்க அந்த நகை கலெக்ஷன் அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ் அதுக்கப்புறமா வந்து நான் இந்த மாதிரி பல விஷயத்த ஃபீமேல தான் வந்து நிறைய பேர் நோட் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து மெயின் அட்ராக்ஷனா இருக்கிறது வந்து விஜய் தேவர்கொண்டா அவர் போட்டிருந்த நகை அப்படிதான். பட் பொதுவா வந்துட்டு பாய்ஸ் நகை போடுறது வந்துட்டு நம்ம ஊர்ல வந்து நம்ம வெகுவா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்கோர்ஸ் நிறைய பேர் போடுறாங்க, பட் வெகு சிலர் தான். அது வந்து எல்லாருமே வந்து நிறைய நகை போடுவாங்களா அப்படி பெண்கள் அளவுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து நகையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பெண்கள் அளவுக்கு ஆண்களுக்கு கலெக்ஷனுமே கிடையாது. மோஸ்டா வந்துட்டு அவங்க தேல் ரெஸ்ட்ரிக்ட் தெம்செல்ஸ் இன்டு செயின் அதுக்கப்புறம் மோதிரம் அதுக்கப்புறம் மிஞ்சி பண்ணா பிரேஸ்லெட் இவ்வளவுதான் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் தேவர்கொண்டா போட்டிருந்த நகையை வந்து நான் பார்க்கும்பொழுது ஓ மை காட் இதெல்லாம் வந்து கிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கு அப்படி யோசிக்கும் பொழுது ஆக்சுவலி ஆண்கள் நகை அணிகிற அந்த வழக்கம் வந்துட்டு இன்னைக்கு நேத்து கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி ப்ரீ ஹிஸ்டாரிக் எரால இருந்தே வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அது உங்ககிட்டயும் ஷேர் பண்ணும். தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல வந்து ஆண்கள் நகை அணிவதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். வரலாற்றை வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து புரட்டி பார்த்தோம், பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆண்களும் பெண்களும் வந்து சரிசமமா தான் வந்து நகை வந்து போட்டிருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சிந்து சமவெளி நாகரிகம் அதாவது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வந்துட்டு அடிக்கடி வந்து இந்த ஆர்காலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? சோ அதுல கிடைச்ச பல விஷயங்கள் வந்துட்டு ஆண்கள் வந்து நகை அணிவாங்க. சோ மென் வந்து நிறைய பேர் ஜுவல்லரி போடுவாங்கன்றதுக்கு வந்து ஒரு ஆதாரமா வந்து அமைஞ்சிருக்கு. ஆண்கள் வந்து நகை அணியிறது அப்படின்றது வந்துட்டு வெறும்னே வெறும் இந்த அழகு ஒப்பனை அதெல்லாமே தாண்டி அவங்களோட வீரத்தின் வெளிப்பாடா வந்துட்டு அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ல வந்து கன்சிடர் பண்ணி இருந்திருக்காங்க. புறநானூறு பாடல்கள்ல பல இடத்துல வந்துட்டு வீரக்கழல் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து குறிப்பிட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கழல் அப்படின்னா வந்துட்டு இந்த காலில் வந்து அந்த கடா போடுவாங்க இல்லையா, கொலுசு மாதிரி வந்து ஸ்ட்ராங்கா. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணகி வந்து கையில் சிலம்பு அந்த வச்சிருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி ஆண்களுடைய காலில் போடுறது வந்துட்டு கடா கழல். ஸோ அவங்களுடைய வீரத்தை பறைசாற்றும் வழியாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வார் போயிருக்காங்க, ஒரு போர் போயிருக்கும் போது ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பரா சண்டை போட்டிருக்காருன்னு சொன்னா அவரோட வீரத்தை வந்து மெச்சி அரசர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கழலை வந்து பரிசா கொடுப்பாரு. அதுதான் வந்து தங்கத்தாலான கழலை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து வீரக்கழல் அப்படின்னு வந்து அந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது புறநானூறு பாடல்களுமே வந்து இடம்பெற்றிருக்கு. மேலும் சிலப்பதிகாரத்துல பல இடங்கள்ல கோவலனோட அழகை வந்து வர்ணிக்கும் பொழுது இளங்கோவடிகள் வந்துட்டு அவன் வந்து கையில வந்து என்ன சொல்றது கழுத்துல வந்து தங்க சங்கிலிகள் வந்து நிறைய போட்டிருந்தான், கால்ல வந்துட்டு கழல்கள் வந்து அணிந்திருந்தார், காதுல வந்து குண்டலம் வந்து போட்டிருந்தாரு, தோல் வலை வந்து போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி வந்து சிலப்பதிகாரத்துல வந்து எழுதியிருக்காரு இளங்கோவடிகள். குண்டலம் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு நம்மளுக்கு அந்த காலத்துடைய கர்ணருடைய இது வந்து ஞாபகம் வரும். சோ கர்ணர் வந்து பிறக்கும் பொழுதே வந்து தங்கத்தாலான கவசம் மட்டும் குண்டலம் வந்து போறத பிறந்தாரு. கவசம்னா வந்து அந்த ஷீல்டு மாதிரி, அந்த குண்டலம்னா வந்து காதுல இருக்கிற கம்மல் மாதிரி. அதோடைய அவங்க அம்மா வந்து வரம் வாங்கி வந்து அவரை வந்து
பெற்று இருப்பாங்க. சோ இதுவுமே வந்து ஆண்கள் வந்து கம்மல்லாம் போடுவாங்க. சோ இப்பெல்லாம் வந்துட்டு ஸ்டட் போட்டாலே என்னடா இது பொறுக்கி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. அதுக்கு பல அர்த்தங்கள் பல விஷயங்களை வந்து சொல்றாங்க. பட் குண்டலம் அதாவது காதுல கம்மல் அணியறது வந்துட்டு இன்னைக்கு நேற்று கிடையாது. அரசர்கள் காலத்துல இருந்தே அது வந்து வழி வழியா ஒரு வழக்கமா தான் வந்து இருந்திருக்கு. காது கம்மல் அது வந்து பெண்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, ஆண்களுக்குமே அது வந்து சொந்தமானதுதான். ராஜாக்களோட ஹிஸ்டரி அப்படின்னு பேசும்பொழுது வந்து ராஜராஜ சோழரா இருக்கலாம், ராஜேந்திர சோழனா இருக்கலாம், பல மன்னர்களுக்கு வந்து தங்கத்து மேல இருக்கிற அந்த பற்றுக்கு வந்து அளவே கிடையாதுன்னு தான் வந்து சொல்லணும். பாண்டியர்கள் வந்து அவங்களுடைய டைம்ல வந்து விலை மதிக்க முடியாத உலகத்திலே சிறந்த முத்துக்களாலான மாலைகளை வந்து அணிந்திருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தமிழ் மன்னர்கள் மட்டும் இல்லைங்க, தெலுங்கு மன்னர்களான கிருஷ்ணதேவராயர் அவருடைய டைம்லயுமே வந்துட்டு இந்த தங்கம் இந்த ஆபரணங்களுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இருக்காங்க. அவங்க அவங்க அந்த மணிமகுடம் சூட்டுவாங்களே அதுல வந்து எண்ணற்ற விலை மதிக்கவே முடியாத வைரம் வைரூடியம் எல்லாம் வந்து இருந்திருக்கு. கோஹினூர் டைமண்ட் வந்து தெரியும். பொதுவா நம்மளுடைய அரசர்களுடைய அந்த கிரீடத்துல வந்துட்டு விலை மதிக்க முடியாத பல ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்பயுமே வந்து நம்ம ஊர்ல பல சாமி பெருமாள் சிவன் எல்லாமே வந்து ஒரு கிங் மாதிரிதான் வந்து வடிவமைச்சு வந்து இருப்பாங்க. சோ அவங்களுடைய அந்த உற்சவர் சிலை எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கிரீடம் வச்சிருப்பாங்க, கழுத்துல வந்து அவ்வளோ ஆர்னமெண்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. சோ அது கடவுள் அப்படின்றத தாண்டி அவங்கள வந்து வடிவமைக்கும் பொழுது ஒரு அரசர் மாதிரி பாவிச்சுதான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. சோ அரசர்களும் அந்த மாதிரியான அவ்வளவு நகைகள் போடுவாங்கன்றதுதான் அதுக்கு வந்து அதோட எக்ஸாம்பிளா வந்து எடுத்துக்கலாம். நகை வந்துட்டு ஒரு ஆபரணமா மட்டும் கன்சிடர் பண்ணாம அது வந்து ஒரு வீரத்தின் அடையாளமா, ஒரு கண்ட்ரோல், ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய நாட்டுடைய ஒரு சொத்து, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு ரெசனேட் பண்ணிக்கலாம். அது கூட வந்துட்டு எந்த மன்னர்கிட்ட வந்து அதிகமான நகை இருக்கோ அவர் வந்து வெரி ரிச், அது மாதிரி வந்துட்டு அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நகைக்காக இங்க பல போர்கள் வந்து நடந்திருக்கு. மீனாட்சி அம்மனுடைய அந்த நகைகள், அதுக்கப்புறமா வந்து டெல்லி சுல்தான் வந்து படையெடுத்து வந்து மீனாட்சி அம்மனுடைய நகைகளுக்காக நடந்த போர்களா இருக்கலாம், கோஹினூர் டைமண்டுக்காக நடந்த போர்களா இருக்கலாம், தங்கலான்னு இப்ப கூட ஒரு படம் வந்துச்சு, அது கூட வந்து தங்கத்துடைய வந்து இம்பார்ட்டன்ஸா வந்து காமிச்சிருக்கும். பட் அஃப்கோர்ஸ் தங்கத்துக்கு அஸ் அ மெட்டலா வந்து எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கு. பட் அதையும் தாண்டி ஆர்னமெண்ட்ஸ்லயுமே வந்து நிறைய வந்து மென் கிங்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இருக்காங்கன்றதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ இவ்வளோ நகை போட்டுட்டு இருந்த ஆண்கள் வந்து எப்படி வந்து ஒரு செயின் ஒரு மோதிரத்துக்கு வந்து தள்ளப்பட்டாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அந்த வரலாறுல ஒரு பெரிய அரசியலே வந்து இருக்கு. ஸோ பிரிட்டிஷ் காலத்துலதான் வந்து இந்த நடைமுறை, அதாவது இந்த ஜுவல் போடுற மென்னா வந்து நிறைய ஜுவல் போடணும், அது வந்து அவங்களுக்கும் சொந்தமானதுன்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறி வருது. ஸோ பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல அவங்களுடைய வே ஆஃப் ஃபேஷன் வந்துட்டு நம்ம மேலேயும் வந்து திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து இன் தேர் ஃபேஷன் இப்போ ஒரு ஜென்டில்மேனா வந்து கோட் சூட் போட்டிருக்கணும், வெரி மினிமல் ஜுவல்லரி வந்து போட்டிருக்கணும், டை போட்டிருக்கணும், ஒரு பூட்ஸ் போட்டிருக்கணும், ஷூ போட்டிருக்கணும். இதுதான் அவங்களுடைய வந்து ஒரு வே ஆஃப் ஃபேஷனா இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம மேலேயுமே திணிச்சு நம்மள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜென்டில்மேன்னா வந்து நகையை போட மாட்டான், பொம்பளைங்க தான் வந்து நகை போடுவாங்க, என்னடா பொம்பளை மாதிரி நகை போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ்குள்ள வந்து நம்மள தள்ளிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆண்கள் இப்போ மறுபடியும் வந்து இந்த தாடி வைக்கிறது வந்து ஒரு ஃபேஷனா வந்து மறுபடியும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பட் இந்த மிடில் when there was when there was this IT boom இருந்த டைம்ல வந்துட்டு யாருமே அந்த தாடியை வைக்க மாட்டாங்க. பிகாஸ் that was a strong one of the strong rule in IT sectors, like we should not have தாடி வந்து வைக்க கூடாது. பிகாஸ் அவங்களுக்கு அது வைக்க மாட்டாங்க, அவங்களோட ஃபேஷன் அது தாடியே இருக்காது, அவங்க வைக்க மாட்டாங்க ஃபாரின் பீப்புள்ஸ். ஸோ அதை வந்துட்டு இந்தியன் பீப்புள் அவங்களோட எம்ப்ளாயிஸ் மேலுமே வந்து திணிச்சிருக்காங்க. ஈவன் தோ தே ஆர் நாட் ஆன் சைட் எம்ப்ளாயிஸ், நம்ம மேல அதை வந்து திணிச்சு அது ஒரு ட்ரெண்டா வந்து இருந்துச்சு. ஸோ மறுபடியும் வந்து தாடி வைக்கிறது வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிரிட்டிஷ் டைம்ல வந்து இந்த ஜுவல் போடுறது மேல வந்து ஒரு பெரிய ஒரு ஆதிக்கம், அவங்களோட வே ஆஃப் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல வந்து தமிழர்கள் மேலே வந்து திணிச்சு அவங்களோட ஃபேஷன் ஸ்டைலே வந்து மாத்திட்டாங்க, நம்மளோட ஃபேஷன் ஸ்டைலே. இவ்வளோ டீப் ரூட்டடான ஹிஸ்டரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து விஜய் தேவர்கொண்டா போட்டிருந்த நகை வந்து வித்தியாசமா தெரியல. ஆக்சுவலி ஹி லுக்ட் மோர் லைக் அ கிங் டு மீ. அந்த மாதிரியான நகைகள் தான் போட்டிருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மங்கி போடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறமா அந்த ஆர்ம் பேண்ட் போட்டிருந்தாரு. அப்புறமா அந்த நெக்லஸ் கூட வந்துட்டு ஒரு மாதிரி இந்த ராஜாக்கள்லாம் போடுற அந்த டைப்ல தான் வந்து இருந்துச்சு. ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் போட்டிருந்த நகை வந்து ரொம்ப சூட்டபிளா இருந்துச்சு அவருக்கு அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அதிகமா நகை அணிகிறவங்களா இருந்தாங்க, இவ்வளவு நாள் நீங்க அதை கலாய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியாம சொல்லிட்டேன் நீ ஒரு கிங் லெவலுக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அனுப்பி விடுங்க. இஃப் இன் கேஸ் யூ ஆர் தட் பர்சன், யூ ஆர் தட்
மென் நீங்க வந்து நிறைய நகை போடுவீங்க, இவ்வளவு நாள் வந்து உங்களை பொம்பல் கேஸ் சம்மந்தம் நகை கடை சொக்கத்தங்கம் ஜுவல்லரின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உடனே இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நான் வந்து கிங் மாதிரி நகை போட்டு இருந்திருக்கேன், இந்த மாதிரிலாம் சொல்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்து என்னன்றது வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அஃப்கோர்ஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல வந்து உங்களை வந்து நான் வந்து பாக்குறேன். until then டாடா பாய்.